இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க போன் லைன் வேற கிடைக்கல. நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? மனசு கொஞ்சம் சரியில்லை, அதான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். தேவையில்லாம உன் பழி சுமத்துற அந்த கேபிய நினைச்சு என்ன ரொம்ப மோசமா ஏமாத்தின அந்த பூமியையும் நினைச்சு இது எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு என் இதயம் வெடிக்கிற மாதிரி இருக்கா பூர்வா. எனக்கு மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன் மாமா தேவையில்லாம மனசு போட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நல்ல மனசு. நீங்க இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா பகையும் கோவமும் தான் அதிகமாகும். மாமா நீங்க வேற எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்கு வந்துருங்க மாமா. இல்ல பூர்வா, இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் இங்கே இருக்கேன். உனக்கு தான் தெரியும்ல, நான் தனியா இருந்தா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நீ சாப்பிட்டுட்டு தூங்கு, நான் காலையில வந்துடுறேன். சரிங்க மாமா, உங்க இஷ்டம். மாப்பிள்ளை என்னம்மா சொல்றாரு? கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காராம். ஆஹா, காலையில வரேன்னு சொல்றாரு. என்னமோ பாவம் சித்தி, அவரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. என்ன பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்காக என் வாழ்க்கையில அடி எடுத்து வச்ச, உனக்காக குடிக்கிறதையும் விட்ட. இப்ப அதே விஷயத்த கெஸ்ட் ஹவுஸ்ல உட்கார்ந்து நான் பண்ணும்போது நீ என்னடானா என்ன முட்டாளாக்கிட்டன்ற சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்க. நிஜமாவே நீ என்ன ஏமாத்தாம இருந்திருந்தேனா? அப்பா, நான் உங்களை நிஜமாவே ஏமாத்தல, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு வந்து என் கால்ல விழுந்து அழுதுருப்ப. ஆனா அப்படி எதுவுமே பண்ணாம அவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. நீ என்ன ஏமாத்தி இருக்க. ச்சே. அப்பா, ஐயோ அப்பா, அவரை நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன கூட்டிட்டு போறாரு. நான் எப்படி சொல்றது? மறுபடியும் நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பூமி ஐஸ். பூமி, 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 பூமி. அப்பா, 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 என்னாச்சு? அப்பா, அப்பா, Stop it. நீ அவரை இன்னொரு வாட்டி குத்தணும்னு நினைச்சனா அப்புறம் நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். நான் எதுக்கு சரி அப்பாவை கொல்ல போறேன்? இவர் என்னோட அப்பா. அவரோட பொண்ணா? சொந்த பொண்ணுலாம் இல்ல சார், சொந்த பொண்ணாட்டம் பாத்துக்குவாரு. இன்னைக்கு தான் ஊட்ட விட்டு வெளில அனுப்பி விட்டாரு. அந்த பாட்டில வாங்குங்க சீக்கிரம். அதுல இவரை கொலை பண்ண இந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஐயோ, ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க. எனக்கு நல்லா தெரியுது, உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கங்கிற கோவத்துல இவரை கொலை பண்ணிட்டாங்க. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். அரெஸ்டர், மூவ். சார், வாமா. நான் சொல்றது சொல்றோம்ல, வா இப்படி. சார், இவர் உயிரோட தான் இருக்கார் சார். அப்பா, உடனே ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போங்க. ஓகே சார். சரிங்க சார். நடமா, வாமா, நட. பான்றோம்ல, நடமான்றல. சீக்கிரம் நட. என் கூட அவ ஏமா வரல?
அவளை நான் ஏதாவது வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தனா? எதுக்காகமா அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போனோம்? 2 பேர் வேணும்ன்றதுல என்னமா அர்த்தம் இருக்கு? வாழ்க்கை முழுக்க அவ ஏன் கூட தானே சேர்ந்திருக்க போறா. அந்த சரத்சந்திரா இதுக்கு ஒத்துக்கலன்னு என்கிட்ட இருந்து எதுக்குமா தப்பிச்சு போகணும்னு கேக்குறேன். இதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்காமா? நாம தான் எப்படியாவது அதை புரிஞ்சுக்கணும்டா. ஆனா அவளை பத்தி தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணோட காதலையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னை உயிரா நினைச்சாலும் உன்கிட்ட கூட சொல்லிக்க முடியாத ஏதோ ஒரு கஷ்டம் அவன் மனசுல மறைச்சு வச்சிருக்காடா. அது என்னன்னு நீதான் தெரிஞ்சுக்கணும். சொல்ல முடியாத அந்த கஷ்டத்தை அவன் மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டு உன்னை எங்க ஏமாத்திட்டு போறோமோன்ற பயத்துல ஒரு பக்கம் அதை சுமந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் உன்னை விட்டு விலகி போறோன்ற வேதனையில அந்த வலியெல்லாம் சுமந்துக்கிட்டு அவ பாவுண்டா. அந்த சின்ன பொண்ணு எப்படி எல்லாம் துடி துடிச்சு போயிருப்பா. டாக்டர், என் மாமாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? அவர் சேஃப் தானே? ஐயோ, சொல்லுங்க டாக்டர். அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் மேடம். எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டோம். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் எங்களால சொல்ல முடியும். இனி எங்க கையில எதுவும் இல்ல, எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. மாமா, ஐயோ ஐயோ, எப்படி இருக்காருன்னு பாருடி என் மாமா. மாமா, உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு இந்த கடவுளை கூட நினைச்சு பார்க்கல மாமா.